வீட்டில் என்னதான் பொங்கல் பண்ணாலும் ஹோட்டல் ஸ்டைலில் வரமாட்டேங்குதுன்னு கவலையாக இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த பொங்கலை எப்படி ஹோட்டல் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, 2 ரெசிபி இட்லி சாம்பாரும் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் அரை அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்கிறது தான் அதில் மெயினான விஷயம். அப்போ தான் நல்லா பொங்கல் கமகமன்னு சூப்பராக வரும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். பொங்கல் நல்லா குலைவாக வரத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசியும் அரை கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தேன். இப்போ மொத்தம் 4.5 கிளாஸ் 3.5 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 கிளாஸ் நல்லா க்ரீமியான பாலை சேர்த்துக்கோங்க. இந்த பால் சேர்க்குறதுனால நீண்ட நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். பொங்கல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலே இருக்கும். இதுதான் அந்த ஹோட்டலில் யூஸ் பண்ணுற ட்ரிக். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் 5 விசில் வர வரைக்கும் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். சாம்பாருக்கு நான் சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக பருப்பு எடுத்து நல்லா அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக துவரம்பருப்பையும் எடுத்து அதை வறுக்க தேவையில்லை. அதை துவரம்பருப்பை சேர்த்துட்டு கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க, எல்லா காய்கறியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். 1 பார்ட் ரெசிபி தான். பார்க்க ப்ராசஸ் நிறையா இந்த மாதிரி இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அடுப்பில் வச்சு 2 விசில் வர வச்சுட்டிங்கன்னா சூப்பராக சாம்பார் வெந்து வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நான் புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு ஃபைனலாக புளியை கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து இப்போ தாளிச்சதையும் நம்ம சேர்த்துட்டோம்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொங்கல் நல்லா க்ரீமியாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கும் தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக நெய், ஆயில் சேர்த்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகு சாப்பிடையில் நிறையா பேர் தனியாக எடுத்து வச்சுருவீங்க. அதனால் 1 2 நான் தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் இதை கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம மூன் குக்கிங் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கல் சாம்பார் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம மூன் குக்கிங் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இன்னும் புது புது ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.